ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஜினி அலன்ட்ராஸ் வால். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் குக்கும்பர் யூஸ் பண்ணி வீட்டிலே வந்து ஐஸ் க்யூப் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஐஸ் க்யூப் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இன்றைக்கி 2 குக்கும்பர் எடுத்து வாஷ் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணாமல் ரவுண்டாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக அது கூட வந்து தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். இதை ஃபில்டர் பண்ண தேவையில்லை. நம்ம அப்படியே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நான் வந்து கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரோஸ் வாட்டர் அது கூட நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஐஸ் க்யூப் வைப்போம் இல்லையா ட்ரே, அந்த ஐஸ் க்யூப் ட்ரேயில் வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 8 ஹவர்ஸ் வந்து நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா செட் ஆகி உங்களுக்கு வந்து அந்த ஐஸ் க்யூப் எல்லாமே நல்லா ரெடியாகி வரும். இப்போ நான் எல்லாத்தையுமே நல்லா ஃபில் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஐஸ் க்யூப் இந்த ட்ரேவை வந்து நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா உங்களுக்கு செட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்மளுடைய குக்கும்பர் ஐஸ் க்யூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து இப்போ ஃபேஸில் தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மார்னிங் குளிக்கிறதுக்கு முன்னாடி, நைட் வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய பிளட்டில், நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து சீராக்கி ஆக்சிஜனோட லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு பளபளப்பான முகத்தோற்றம் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். அதே மாதிரி இது வந்து இந்த இளமையான தோற்றத்தை வந்து நமக்கு கொடுக்கும். அதாவது முதுமையான அந்த ஸ்கின்ஸ்ல எல்லாம் சுருக்கம் இருக்கிறது அது எல்லாத்தையும் வந்து நல்லா டைட்டன் பண்ணி ஒரு யங்கான லுக்கை வந்து நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா கொடுக்கும். பருக்கள் வராது. அதே மாதிரி ஆயிலோட செக்ரீஷன்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்கின்ல வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிடும். மெயினாக இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா கருவளையை வந்து உங்கள் கண்ணு கீழே இருக்கக்கூடிய கருவளை எல்லாத்தையுமே வந்து இதை ரிமூவ் பண்ணிடும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கண்ணுக்கு கீழே இந்த ஐஸ் க்யூப் வந்து நல்லா வந்து அப்படியே வந்து மசாஜ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கருவளையம் போயிடும். நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா ஒயிட்டனிங் ஆகி நல்லா பிரைட் ஆகிடும். ஆனால் எதையுமே நம்ம அளவாக யூஸ் பண்ணுறது தான் நல்லது. யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.